உங்களையும் கனவு காண சொன்னேன், நீங்களும் கனவு காணுங்க. நம்ம சக்தி வருண் மாதிரி ஓகேங்களா என்று அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு விட்டு பிறகு சக்தி ஏறிய அந்த பஸ் அவர்களுடைய கிராமத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. சரி சக்தி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண. நான் உன்னுடைய ஃபோனுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். நீ பார்த்து போயிட்டு வா. நானும் இங்கு உள்ள வேலைகளை முடிச்சுட்டு அப்பாவை கூட்டிக்கிட்டு வரேன். பாய் சக்தி, பார்த்து போ. ஜன்னலோரம் உட்கார்ந்து இருக்க, தலையை வெளியில காமிக்காத, கையை வெளியில நீட்டாத, பார்த்து பத்திரமா போ. எங்க இறங்குறதா இருந்தாலும் ஜாக்கிரதையா பார்த்து இறங்கு. ஊருக்கு போனதுக்கு அப்புறமா மறக்காம எனக்கு போன் போடு என்று வருண் மூச்சு விடாமல் அவளிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பஸ் மூவாக்கி செல்லும் வரை அவன் பேசிக்கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே செல்லவும் வருணுக்கு சக்தியை தன்னை விட்டு செல்கிறாள் என்று ஒரு வருத்தம் அவனுக்குள் இருந்தது. சக்தி ஊருக்கு போயிட்டாளா? சக்தி ஒரு வாரத்துக்கு பார்க்க முடியாதா என்று அவன் மனம் சொல்லவும் உடனே மனசாட்சி முன்னே வந்து, ஹாய் வருண், ஏண்டா கவலைப்படுற? சக்தி எங்க போறா? அவங்க அக்காவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்த போறா. நீ இன்னும் ஒரு வாரத்துல போயிருவ. அப்ப நீயும் அங்க போய் ஜாலியா தானே இருக்க போற. இப்ப ஏண்டா கவலைப்படுற என்று அது கேட்கவும், நீ வரமாட்டேன்னு சொன்ன, இப்ப வந்துட்ட என்று அவன் கேட்கவும், இப்ப சக்தி உன் கூட இல்ல. சக்தி உன்னை விட்டுட்டு அவங்க ஊருக்கு போற. நீ கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி இருந்த இல்ல, அதனாலதான் உன்னை தைரியப்படுத்துறதுக்காக நான் வந்தேன். நான் தான் சொன்னேன்ல, சக்தி இல்லாதப்ப உன் கூட நான் இருப்பேன், கவலைப்படாத. சக்தி போயிட்டு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வரப்போறா. பிறகு உன்னோட கல்யாணம் சீக்கிரமா நடக்க போகுதில்ல, அந்த சந்தோஷத்துல நீ காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லவும் உடனே அந்த மனசாட்சி சொன்ன விஷயத்தை நினைத்து கொண்டு காரை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வருண் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டான். வீட்டிற்கு சென்ற வருண் காரை வீட்டில் நிப்பாட்டி விட்டு உள்ளே சென்றான். என்னடா சக்தி, வண்டி ஏத்தி விட்டுட்டியா என்று சுமதி கேட்கவும், ஆமாம்மா, வண்டியை ஏத்தி விட்டுட்டேன், அவளும் கிளம்பிட்டா என்று அவன் சொன்னான். அதை ஏண்ட இவ்வளோ சோகமா சொல்ற என்று அம்மா கேட்கவும், தெரியவில்லம்மா, சக்தி இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா சக்தி என்னை விட்டு கொஞ்சம் தூரம் போறான்னு சொல்லவுமே என் மனசுக்குள்ள ஏதோ மாதிரி இருக்கு. அதுதான், வேற ஒண்ணு இல்ல. ஆனா அத பத்தி நான் கவலைப்படல. சக்தி ஒரு நல்ல விஷயமா தானே ஊருக்கு போயிருக்கா. சீக்கிரமா அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டானா நம்மளும் சீக்கிரமா சக்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் கல்யாணம் பண்ணி. அந்த சந்தோஷத்துல இப்ப நான் போய் படுக்க போறேன் என்று அவன் சொல்லவும், டேய், எதுவும் சாப்பிடாம படுக்க போறேன்னு சொல்ற, ஏதாச்சும் சாப்பிட்டு போய் படுடா என்று அம்மா சொல்லவும், அம்மா, இப்ப எனக்கு பசியே இல்ல. நானும் சக்தியும் அங்க ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அதுவே வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. அவளை வெறும் வயிற்றோட ஊருக்கு அனுப்ப முடியாது இல்ல, அதனாலதான் நானும் அவ கூட உட்கார்ந்து சாப்பிட்டேன். அதுவே எனக்கு போதும். எனக்கு வேணா ஒரு கிளாஸ் பால் கொடுங்க, அதை குடிச்சிட்டு நான் படுக்கிறேன். மற்றபடி எனக்கு எதுவுமே வேணாம் என்று அவன் சொல்லவும், அது சரி, இப்ப எல்லாம் உங்களுக்கு பசிக்காது, ஏன்னா வயசு அப்படி. சரி சரி, நான் உனக்கும் அப்பாவுக்கும் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன், நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகு என்று அம்மா சொல்லவும் அவன் அறைக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவன் இரவு உடையை மாற்றிவிட்டு அப்படியே கட்டிலில் அமர்ந்தான். சுமதி அங்கு சென்று அவன் கையில் பாலை கொடுக்கவும் அந்த பாலை வாங்கி குடித்துவிட்டு அவன் அப்படியே அன்று இரவு சக்தியை நினைத்து கொண்டு உறங்குவதற்கு ஆரம்பித்தான். இங்கு நாராயணனுக்கு பாலை எடுத்துக்கொண்டு அறைக்கு செல்லவுமே, என்னடி உன் புள்ள வந்துட்டானா என்று நாராயணன் கேட்கவும், அதெல்லாம் எப்பயோ வந்துட்டான் வருண். வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவனுக்கு கொண்டு போய் பால் கொடுத்தேன், அவனும் குடிச்சிட்டு இந்த நேரம் அவன் தூங்கி இருப்பான் என்று சொல்லவும், அப்படியா, ஆச்சரியமா இருக்கே, உன் பிள்ளை இவ்வளோ சீக்கிரமா தூங்க போறான் என்று அவர் கேட்கவும், தெரியல, சக்தி ஊருக்கு போனதை நினைச்சு கவலைப்படுறியான்னு கேட்டேன். அப்புறம் அவனே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னா, அவனுக்குள்ளேயும் சின்ன வருத்தம் இருக்கதானே செய்யும். சக்தி இவ்வளவு நாள் சென்னையில பக்கத்திலே இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தான். இப்ப
ஊருக்கு போகவும் அவனுக்கு கொஞ்சம் கவலையா ஆயிடுச்சு. ஆனா அதை பத்தி எதுவும் பெருசா பேசலங்க. சரி இந்தாங்க, பாலை குடிச்சிட்டு நீங்களும் படுங்க, எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு, நானும் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுமதியும் நாராயணனும் இப்படியே பேசிவிட்டு அவர்கள் உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள். இங்கு வண்டியில் போய்கொண்டிருந்த சக்தி, எப்படியாச்சும் நல்லபடியா அக்காவோட கல்யாணத்தை நடத்திடணும், அந்த குணம் எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இருக்கணும், கடவுளே உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன், அதனாலதான் இவ்வளோ சீக்கிரமா நான் ஊருக்கு போறேன் என்று அவள் நினைத்து கொண்டு அவள் ஊரை நோக்கி அவள் பயணித்து கொண்டிருந்தாள். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததுமே சக்தி அவர்கள் ஊரில் போய் இறங்கினாள். சக்தி இறங்கி வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு உள்ளவர்கள் அனைவரும், என்ன சக்தி, அக்கா கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஊர்ல இருந்து வந்துட்ட போல, எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போல என்று அங்கு உள்ளவர்கள் அனைவரும் கேட்கவும் அனைவரிடமும் ஆமாம் என்று கூறிக்கொண்டும் பேசிக்கொண்டும் சந்தோஷப்பட்டு கொண்டு வந்தாள். வீட்டுக்கு வந்த சக்தியை பார்க்கவுமே ரகுராமனுக்கும் லக்ஷ்மிக்கும் சந்தோஷமாகிவிட்டது. ஸ்வேதா, இங்க பாரு, உன் தங்கச்சி வந்துட்டா என்று அம்மா கூப்பிடவும் ஸ்வேதா ஓடி வந்து சக்தியை பார்த்தாள். சக்தி, வந்துட்டியா? அப்பாடியோ, இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு, நீ இங்க இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, நல்ல வேளை நீ வந்துட்ட என்று சொல்லி அவள் உள்ளே சென்று அப்படியே அமர்ந்து கொண்டு அம்மாவிடமும் அக்காவிடமும் அப்பாவிடமும் சிறிது நேரம் பேசிவிட்டு, சரிம்மா, நீ டிராவல் பண்ணிட்டு வந்திருப்ப, கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு. இல்ல அம்மா சுடுதண்ணி எப்படியும் வச்சிருப்பா, நீ போய் ஃபர்ஸ்ட் குளி, அப்பதான் அந்த அசதி எல்லாம் போகும், நீ குளிச்சுட்டு வா, அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஒரு கப்பு காப்பியை வாங்கி குடிச்சிட்டு போ, குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் பேசலாம் என்று அப்பா சொல்லவும் சரி என்று அம்மா கொடுத்த காப்பியை வாங்கி குடித்துவிட்டு அவள் போய் குளித்துவிட்டு காலை உணவை சாப்பிட்டு விட்டு அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். என்னம்மா சக்தி, அங்க உள்ள வேலை எல்லாம் முடிஞ்சா என்று அப்பா கேட்கவும், எல்லாம் முடிச்சுட்டேன்ப்பா, பாதி ஒர்க்கு வரன்கிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், கேன்டீன் பொறுப்பு என்கிட்ட கொடுத்தார் அல்லவா, அதை இப்ப வேற யார்கிட்டயாவது கொடுக்க சொல்லி இருக்கேன், அவரும் சரின்னு இருக்காரு, அக்காவோட கல்யாணத்துக்காக தான்ப்பா நான் இவ்வளோ சீக்கிரமா வந்தேன். சரிப்பா, இங்க கொஞ்சம் பேரை பார்க்க வேண்டியது இருக்கு, மில்லில வேலை செஞ்ச இல்ல, அங்க வேற எனக்கு பணம் தர வேண்டியது இருக்குல்ல, பிடிப்பணம், அதை போய் வேற வாங்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு நான் வரேன்ப்பா, அதுக்கு முன்னாடி வருணுக்கு கால் பண்ணி நான் வந்துட்டேங்கிறத அவர்கிட்ட சொல்லிடுறேன், பாவம் அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பார் என்று அப்பாவிடம் சொல்லவும், சரிம்மா, நீ தம்பிக்கிட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறமா நீ போய் மற்ற வேலையை பாரு, நானும் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, நானும் போயிட்டு வந்துறேன் என்று சொல்லிவிட்டு இருவருமே அவரவர்கள் வேலையை பார்ப்பதற்கு சென்றார்கள். இங்கு சக்தி அறைக்கு சென்று வருணுக்கு போன் செய்தாள். வருணின் போன் அங்கு அடிக்கவுமே அதை எடுத்ததுமே, சக்தி, ஊருக்கு போயிட்டியா, நல்லபடியா போய் இறங்குனியா, எந்த பிரச்சனையுமே இல்லையே என்று அவன் கேட்கவும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல வருண், நான் நல்லபடியா வந்துட்டேன், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா என்று அவள் கேட்க, நான் கிளம்பி ஆபீஸ்ல தான் இருக்கேன், கொஞ்சம் வேலை இருக்கோ அதை முடிச்சிட்டு தான் மற்ற வேலைகளை பார்க்கணும், அப்புறம் அங்க உனக்கு என்ன வேலை என்று கேட்கவும், நான் வெளியில வேலை செஞ்ச இல்ல, அங்க கொஞ்சம் செட்டில்மெண்ட் பணம் தரணும், அத போய் அக்கா கல்யாணத்துக்காக வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, அதையும் பார்த்துட்டு வர்றதுக்காகத்தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் வருண் என்று அவள் சொன்னாள். சரி சக்தி, நீ மில்லுக்கு போறதெல்லாம் சரி, அங்கதானே அந்த குணா வேலை செய்யறான், அவங்கிட்ட நீ எதுவுமே பேசிக்காத என்று சொல்லவும், சேச்ச, நான் ஏன் அவன்கிட்ட பேச போறேன், நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்த்துட்டு வந்துடுவேன் வருண், சரி நீங்க பார்த்து இருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டு அவள், அம்மா நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வரேம்மா, நீங்க வீட்டை சாத்திக்கோங்க, அப்பாவும் கிளம்பிட்டாரு என்று சொல்லவும், சரிம்மா போயிட்டு வாங்க, நான் மத்தியானத்துக்கு ஏதாச்சும் சமைக்கிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். இங்கு சக்தியும் மில்லுக்கு நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கயலின் அம்மாவை பார்த்தாள். அத்தை, நல்லா இருக்கீங்களா, மாமா எப்படி இருக்காரு,
இப்ப உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? சக்தி, எப்பம்மா வந்த என்று அவர்கள் கேட்கவும், காலையில தான் அத்தை வந்தேன். அத்தை, கையில் உங்களுக்கு சில பொருள் எல்லாம் கொடுத்து விட்டு இருக்கா, நான் வீட்டுல வச்சிருக்கேன். இப்ப மில்லுக்கு போறேன், நான் உங்களுக்கு வீட்டுக்கு சாயந்தரமா வரேன் என்று அவள் சொல்லவும், சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போ, சாயந்தரமா பார்க்கலாம் நம்ம என்று சொல்லிவிட்டு அப்படியே அவள் மில்லை நோக்கி நடந்தாள். மில்லுக்கு சென்று அவருடைய ஓனரை பார்த்து அந்த செட்டில்மெண்ட் பணத்தை வாங்கி கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், பணம் கையில் கிடைச்சது எனக்கு சந்தோஷம். இந்த பணம் அக்காவோட கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியம், அதனாலதான் உங்ககிட்ட போன்ல அன்னைக்கே பேசினேன் என்று அவள் சொல்லவும், சரிம்மா சக்தி, நீ எவ்வளவோ நல்ல பொண்ணு தெரியாதா, உழைச்ச காசு நாங்க கொடுத்து தானே ஆகணும். சரிம்மா, அக்கா கல்யாணத்துக்கு கண்டிப்பா சொல்லுமா என்று அவர் சொல்லவும், கண்டிப்பா சார் என்று சொல்லிவிட்டு அவள் மில்லை விட்டு வெளியே வரவுமே அங்க குணா நின்று கொண்டிருந்தான். குணாவை பார்க்கவுமே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அப்படியே நடந்தாள். என்ன சக்தி, எப்படி இருக்க என்று அவன் கேட்கவும், இவளும் நக்கலாக, நான் நல்லாதான் இருப்பேன், நீ எப்படி இருக்க என்று அவள் கேட்டாள். நானும் நல்லாதான் இருக்கேன். ஆமா, என்ன வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு ஏதோ பணக்கார பையனை உங்க அக்காவுக்கு பேசி முடிச்சிட்டியாமே, இது எந்த வகையில் நியாயம் என்று அவன் கேட்கவும், என்னது நியாயத்தை பத்தி நீ கேக்குறியா? எங்க அக்காவுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, அந்த மாப்பிள்ளைக்கு எங்க அக்காவை பிடிச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், இதுல உனக்கு எங்க கஷ்டம் என்று அவள் கேட்கவும், இங்க பாரு சக்தி, நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப என்று அவன் சொல்லவும், இதுதான் மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லிட்டே இருக்க, நான் உன்னை அனுபவிக்க மாட்டேன், ஏன்னா தப்பு பண்ணவன் நீ, தட்டி கேட்டது நான் என்றால் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்குமா, இல்ல தட்டி கேட்ட எங்களுக்கு தண்டனை கிடைக்குமா, அத நீயே தெரிஞ்சுக்கோ. இப்ப எதுக்கு என்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நம் மில்லுக்கு ஒரு வேலையா வந்தேன், உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அந்த கடவுள் உன்னை பார்க்க வைத்து விட்டார் என்று சொல்லவும், ஆமாம் சக்தி, கண்டிப்பா இனிமேல் அடிக்கடி என்ன பாப்ப, பார்த்துதான் ஆகணும், கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு சக்தி என்று கேட்கவும், அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற என்று அவள் கேட்கவும், இப்ப என்ன பண்ண போறன்னு உனக்கு தெரியாது, இனிமேலு போக போக என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும், அப்ப தெரியும் இந்த குணாவோட குணம் எப்படிப்பட்டவன் என்று. சரி சரி, போ போ, உன்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்றதை விட நான் காரியத்துல இறங்குறது தான் எனக்கு நல்லது என்று அவன் சொல்லிவிட்டு அப்படியே அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தான். குணா அப்படி சொல்லவுமே சக்திக்கு என்னமோ போலாகியது. இவன் என்ன பண்ண போறான்? நம்ம நினைச்ச மாதிரி இவன் அக்காவை தான் ஏதாச்சும் பண்ணுவான், என் மேல எதுவும் கை வைக்க மாட்டான், இதை எப்படி தடுக்கிறது, என்ன பண்றது, இவன் என்ன மாதிரி பிளான் வச்சிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. அப்ப கோமதி அக்கா சொன்னது கரெக்டு தான், இவன் அப்படி விட்டுட்டு போறவன் கிடையாது, இவன் வஞ்சத்தை தீக்கிறதுக்கு தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். சரி, என்னதான் அவன் பிளான் பண்றான்னு நானும் பாக்குறேன். கடவுள் நம்ம பக்கம் நின்றார் என்றால் கண்டிப்பா அதை எதிர்த்து நிற்க ரொம்ப சந்தோஷம். இந்த பணத்தை வைத்து மற்ற வேலைகளை பார்க்கலாம். வீட்டிற்கு சென்ற சக்தி, அப்புறம்பா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எதுவும் போன் போட்டாங்களா என்று சக்தி கேட்கவும், இல்லம்மா, எதுவும் பண்ணல என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இங்கு வருண் ஆபீஸில் அவனுக்கு ஒரு சில வேலைகளில் டவுட் இருந்ததால் ரம்யாவை கூப்பிட்டான். ரம்யா, என்னது டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே தப்பு தப்பா ஃபைல் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ண மாட்டீங்களா, இப்படிதான் பண்ணுவீங்களா என்று அவன் கேட்கவும், இல்ல சார், எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, எனக்கு ஒன்னும் அது தப்பா தெரிஞ்ச மாதிரி தெரியல என்று அவள் சொல்லவும், இங்க பாருங்க ரம்யா, நீங்க தப்பு பண்ணதுனாலதான் இப்ப உங்களை நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், தப்பு பண்ணாம நான் எப்படி உங்களை கேள்வி கேட்பேன்? பாருங்க, ஃபைல் எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி தான் நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு இன்னும் 1 ஹவர்ல இந்த ஃபைல் ரெடி ஆகணும், நான் கொட்டேஷன் அனுப்பணும் ஒரு கம்பெனிக்கு, அந்த ஃபைலை ரெடி பண்ண சொன்னா நீங்க இப்படி தப்பா அடிச்சு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு என்னன்னு சொல்றது,
ஏதோ டேலண்டான பொண்ணுன்னு சொன்னீங்க. டேலண்டான பொண்ணு பண்ற வேலை தானே இதுவா? போங்க ரம்யா, போய் வேலையை கரெக்டா பாருங்க என்று அவன் சொல்லவும் உடனே அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு அவள் சோகமாக கேபினை நோக்கி நடந்தாள். என்னமோ சின்னதா ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்கு போய் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி கடுகடுன்னு பேசுறாரு. ச்சே, இவர்கிட்ட பேச்சு வாங்குறேன். நான் கரெக்டா தானே எல்லா வேலையும் செஞ்சேன், இது எப்படி தப்பானது? சரி, இன்னும் 1 ஹவர்ல இத கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம், அப்பதான் அவருக்கு கொஞ்சமாச்சும் திருப்தி ஆவா என்று சொல்லி அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அப்பொழுது கயல் அந்த வழியாக வருண் கேபினை நோக்கி அவள் செல்லவும், எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அவள் சொன்னாள். எஸ் வாங்க என்று அவன் சொல்லவும், சார் காப்பி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சக்தி என்று சொல்லவும், என்னது சக்தி காப்பி கொடுக்க சொன்னாங்களா? சக்தி தான் இங்க இல்லையே, ஊருக்கு போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி சக்தி காப்பி கொடுக்க சொன்னாங்க என்று அவன் கேட்கவும், எனக்கு போன் பண்ணாங்க சார், இந்த டைம் சாரு காப்பி கொடுக்கிற டைம், நீங்க காப்பியை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, ஒன்னு முத்தண்ணா கிட்ட கொடுத்து விடுங்க, அப்படி இல்லாட்டினா நீங்களே கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவரை பார்த்தேன், காணோம், அதனாலதான் நானே எடுத்துட்டு வந்தேன் என்று சொல்லி அந்த காப்பியை வருணிடம் கொடுக்கவும் அந்த காப்பியை சந்தோஷமாக வாங்கி குடித்தான். ரொம்ப தேங்க்ஸ் கயல், இந்த காப்பி குடிக்காம தான் எனக்கு இப்ப டென்ஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லவும், பரவாயில்ல சார், என்னுடைய வேலையை தானே நான் செஞ்சேன் என்று சொல்லி அவள் அந்த காஃபியை குடித்துவிட்டு வெளியே சென்றாள். வெளியே சென்று போய்கொண்டிருந்த கயலை கூப்பிட்டாள் ரம்யா. எக்ஸ்கியூஸ் மீ கயல் என்று அவள் கூப்பிட உடனே கயல் திரும்பி பார்த்ததும், சொல்லுங்க மேடம் என்று சொன்னாள். காப்பி எனக்கு தான் எடுத்துட்டு வரீங்கன்னு பார்த்தா நீங்க சாருக்கு எடுத்துட்டு போனீங்க, எனக்கு ஒரு காப்பி தர முடியுமா? நானும் கொஞ்சம் வேலை பிஸில தான் இருக்கேன், இந்த முத்தாண்ணாவையும் காணோம் என்று சொல்லவும், இல்ல மேடம், எனக்கு சாருக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் சக்தி மேடம் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க, நான் முத்தண்ணா வந்தா உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். இந்த சக்தி இப்படிதான் பேசுறாங்க, அந்த கேண்டீன்ல வேலை செய்யற எல்லாருமே இப்படிதான் பேசுறாங்க, கொஞ்சம் கூட இங்க பிஏவா இருக்கிறன்னு மரியாதையே இல்லாம போச்சு என்று அவள் புலம்பிக் கொண்டு அப்படியே அவளுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாள். கேண்டீனுக்கு சென்ற கயல் அங்கு முத்து வரவுமே ஒரு காப்பியை அவளுக்கு கொடுத்து அனுப்பினாள். அந்த காப்பியை கொண்டு போய் ரம்யாவிடம் கொடுக்கவும் அந்த காப்பியை குடித்துவிட்டு அவள் 1 ஹவரில் அந்த டாக்குமெண்ட் அனைத்தையுமே ரெடி செய்து அதை வருணின் கேபினுக்கு எடுத்து சென்று அதை கொடுத்தாள். அந்த ஃபைலை பார்த்துவிட்டு வருண், இப்ப எப்படி மேடம் கரெக்டா பண்ணீங்க? வேலையில கொஞ்சமாச்சும் சின்சியரா வேலை செய்யறதுக்கு பாருங்க, சரியா என்று சொல்லிவிட்டு அவன் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு அவன் ஒரு முக்கியமான இடத்திற்கு சென்றான். இங்கு இவர்கள் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு சென்று விட்ட பிறகு, ரம்யா, இவர் எதுக்காக இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுறாரு? எந்த ஆபீஸ்லயும் யாருமே என்ன ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க தெரியுமா? எல்லாருமே என்கிட்ட ஜொல்லு வடிவாங்க, ஆனா இவர் மட்டும் தான் என்கிட்ட மூஞ்ச காமிக்கிறாரு, என்ன கேரக்டர்னு தெரியல. ஆஃப்டர் கேண்டீன்ல இன்சார்ஜா இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறார், இங்க ஸ்மார்ட்டா அவருக்கு தகுந்த மாதிரி எல்லாமா நான் இருக்கேன், ஆனா என்கிட்ட மூஞ்ச காமிக்கிறாரு. இவரோட கேரக்டரை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. சரி, இவரோட கேரக்டரை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு தேவை ஒர்க்கு, அவ்வளவுதான், அதை பார்த்தாலே போதும் என்று சொல்லி அப்படியே ரம்யா அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். இங்கு குமார் ரகுராமனுக்கு போன் செய்தார். ஹலோ சம்மந்தி, நான் குமார் பேசுறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் வச்சிருக்கோம், பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும், அதான் உங்க சைட்ல இருந்து நீங்க யாராச்சும் வந்தீங்கன்னா நம்ம முகூர்த்த புடவை எடுத்துடலாம், அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க எப்படி இருக்கீங்க சம்மந்தி? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று அவர் கேட்கவும், சம்மந்தி நாங்க நல்லா இருக்கோம், முகூர்த்த புடவை தானே, உங்க மருமகளுக்கு நீங்களே எடுத்துருங்க, நாங்க எல்லாம் வரணும்னு அவசியம் இல்ல, உங்க மருமகளுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்களே எடுத்துருங்க என்று ரகுராமன் சொல்லவும், இல்ல சம்மந்தி, உங்க வீட்டு சைடு யாராச்சும் வரணும், அதான் சம்மந்தி, இங்கிருந்து அவ்வளவு தூரம் வந்து நம்ம புடவை எடுப்பதற்கு
நீங்களே எடுத்துடுங்க. நான் வேணா ஒன்னு பண்றேன். நான் நாராயண் சம்பந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்க 2 பேருமே உங்க கூட வருவாங்க. நம்ம ஸ்வேதாவுக்கு புடவை எடுக்க அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா என்று அவன் கேட்கவும், சரி சம்பந்தி, எப்படியோ உங்க சைட்ல இருந்து ஒரு 2 பேர் வந்தால் எனக்கு சந்தோஷம். நீங்க நாராயணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா, இல்ல நானே கால் பண்ணட்டுமா என்று குமார் கேட்கவும், இல்ல சம்பந்தி, நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அப்புறமா அவரே உங்களுக்கு கால் பண்ணுவாரு. ஆமா, நீங்க என்னைக்கு முகூர்த்த புடவை எடுக்க போகலான்னு இருக்கீங்க என்று கேட்கவும், நாளைக்கு வெள்ளிக்கிழமை சம்பந்தி. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். நம்ம ஜவுளி கடைக்கு ஒரு 4 மணிக்கு போயிட்டாலே கடகடன்னு முகூர்த்த புடவை எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க நாராயண் கிட்ட சொல்லிருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நல்ல விதமாக பேசிவிட்டு போனை வைத்தார்கள். இந்த விஷயத்தை சக்தியிடம் ரகுராமன் சொல்லவுமே, அப்பா, நான் வேணா மாமாவுக்கு கால் பண்ணட்டுமா என்று அவள் கேட்டாள். ஆமாமா, நீ போன் பண்ணு என்று சொல்லவும் அவள் நாராயணனுக்கு போன் பண்ணி, ஹலோ மாமா, நான் சக்தி பேசுறேன் என்று அவள் சொன்னாள். சக்திமா, எப்படி இருக்க? நல்ல விதமா ஊருக்கு போனியா? இப்பதான் மாமாவுக்கு போன் பண்ணணும்னு தோணுச்சா என்று கேட்கவும், இல்ல மாமா, கொஞ்சம் வேலையா இருந்தேன். அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. மாமா, இந்த அப்பா கிட்ட போனை கொடுக்கறேன் மாமா என்று சொல்லி அந்த போனை அப்பாவிடம் கொடுக்கவுமே, சம்மந்தி எப்படி இருக்கீங்க சம்மந்தி? சம்மந்தி அம்மா எப்படி இருக்காங்க? ஒன்னும் இல்ல, குமார் சம்மந்தி இப்ப போன் போட்டாரு. முகூர்த்தத்துக்கு புடவை எடுக்கணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாரு. நாங்க இப்ப அங்க வர்றது சாத்தியமாகாது. நீங்க தான் அங்க இருக்கீங்க. நீங்களும் சம்மந்தி அம்மாவும் போயிட்டு வந்துடுங்க. அவங்க சாத்திரம் கொஞ்சம் பாக்குறாங்க. யாராச்சும் நம்ம வீட்டு சைடு வரணும்னு சொல்லி, அதுக்காக நீங்க போயிட்டு வந்துடுறீங்களா? உங்களுக்கு எதுவும் சிரமம் கொடுக்கலையே என்று அவர் கேட்கவும், இதுல என்ன இருக்கு சம்மந்தி, அதெல்லாம் நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அவர் அப்படியே சிறிது நேரம் பேசிவிட்டு, சரி சம்மந்தி, சம்மந்தியை கேட்டேன்னு சொல்லுங்க, நான் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். உடனே சக்தியிடமும், சக்திமா, சம்மந்தியும் சம்மந்தி அம்மாவும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இதுல இருந்து ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு. முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு அவங்க போயிடுவாங்க. மத்தபடி மண்டபம் பாக்குறது அது எல்லாமே நம்மளே பாத்துக்கலாமா என்று சொல்லவும், அப்பா, மண்டபம் எல்லாம் பார்த்து அதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் அப்படியே ஸ்வேதாவின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கு ஸ்வேதா தனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் திருமணம் ஆக போகிறது என்று நினைத்து அவள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுடைய போன் அடிக்கவுமே அந்த போனை எடுத்து, ஹலோ சதீஷ், சொல்லுங்க, என்ன இப்ப கால் பண்ணிருக்கீங்க என்று ஸ்வேதா கேட்கவும், அப்பா முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணாரு, நீங்க வரலன்னு சொல்லிட்டீங்களா என்று கேட்கவும், ஆமா சதீஷ், நாங்க இங்கிருந்து வந்துட்டு வர்றது சாத்தியமே இல்ல. அதனாலதான் நாராயண மாமா கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் வர சொல்லி இருக்கும் என்று சொல்லவும், அப்படியா? இல்ல, முகூர்த்த புடவை எடுக்க வரையில நீ வருவ, உன்னை பாக்கலான்னு பார்த்தேன். ஆனா அம்மா கூட நான் ஜாட மாதிரி கேட்டேன். அவங்க பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் சரி, அவங்க சொன்னது ஒரு பக்கம் நியாயம் தானே நினைச்சுக்கிட்டேன். உன்னை பாக்கணும் போல இருந்துச்சு ஸ்வேதா, அதனாலதான் எனக்கு அந்த ஆசை வந்தது என்று சொல்லவும், உடனே ஸ்வேதா, சதீஷ், இன்னும் கொஞ்ச நாள்ல தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் உங்க கூடவே தான் இருப்பேன். நீங்க கவலையே படாதீங்க என்று சொல்லி அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஸ்வேதா, நீ எப்ப வீட்டுக்கு வருவ? நீ எப்ப என் கூட இருப்ப? நான் எப்ப மடியில தலை வச்சு படுப்பேன்னு அந்த மாதிரி தான் எனக்கு யோசனையா இருக்கு என்று அவன் சொல்லவும், அடட, எவ்வளோ பெரிய ஆசை என்று அவள் கேட்டாள். ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படக்கூடாதா என்று அவன் கேட்கவும், சச்ச, நான் அப்படியெல்லாம் சொல்லப்பா, ஆசைப்படலாமே, யாரு வேணான்னு சொன்னா என்று சொல்லி அவர்கள் பேசிவிட்டு, சரி சதீஷ், நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
சக்தி வந்துட்டா. சக்தி வந்ததுக்கு அப்புறமா தான் வீடே கல்யாணக்கார வீடு மாதிரி இருக்கு. அவ தான் வந்து ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு இருக்கா என்று சொல்லவும், அப்படியா, சந்தோஷம். சக்தி நம்ம கல்யாணத்துக்கு வேலை செய்யட்டும். சக்தியோட கல்யாணத்துக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து வேலை செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். சரி ஸ்வேதா, நீ பார்த்து பத்திரமா இரு, நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைத்த பிறகு அறையை விட்டு வெளியே வந்து, ஸ்வேதா, அப்பா, அவர் இப்பதான்ப்பா போன் பண்ணாரு. முகூர்த்த புடவை எடுக்க நம்ம வீட்டு சைடு யாரும் வரலையான்னு சொல்லி கேட்டாரு. நீங்க நாராயண மாமாவை வர சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அவரு போனை வச்சுட்டாருப்பா என்று ஸ்வேதா சொல்லவும், ஏண்டி போய் சொல்ற? மாப்பிள்ள நீ வரலையான்னு கேட்க தானே போன் பண்ணி இருப்பாரு. அப்புறம் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லவும் உன்கிட்ட ஏதோ பேசி சமாளிச்சுட்டு போனை வச்சுட்டாரு. அத சொல்லாம நீ ஏன் பொய் சொல்ற என்று கேட்கவும், அம்மா, ஃபர்ஸ்ட் அவரு கேட்டுட்டு அப்புறமா நான் வரக்கூடாதுன்னு சொல்லவும் வேற யாரும் வரலையான்னு கேட்டாரு. எப்படிமா கரெக்டா எல்லாத்தையும் சொல்ற என்று அவள் கேட்கவும், ஏண்டி, இந்த வயசு பசங்க நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அதுதான் சொன்னேன் என்று தன் மகளை கிண்டல் செய்து கொண்டும் கேலி செய்து கொண்டும் அப்படியே சக்தியின் வீடு கல்யாண கலை கட்டிக்கொண்டு அவரவர்கள் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கு சக்தி அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு மாலை வீடு வந்த பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு அவள் வருணுக்கு போன் செய்தாள். வருண், இங்க எல்லா வேலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு அத்தையும் மாமாவும் தான் போக சொல்லி இருக்காரு அப்பா. அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா உங்க வேலையை முடிச்சிட்டு இங்க வர முடியுமோ நீங்க அவ்வளோ சீக்கிரம் வாங்கலேன். நீங்களும் என் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் பக்க பலமா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் போன் பண்ணினேன். என்ன விஷயம் தெரியுமா? அன்னைக்கு மில்லுக்கு போனப்ப அந்த குணாவை பார்க்க வேணான்னு சொன்னீங்க. ஆனா அவன் என்ன பார்த்துட்டான். என்னோட நிச்சயத்தை நிப்பாட்டிட்டு உங்க அக்காவுக்கு நீ வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? நீ எப்படி கல்யாணம் பண்றன்னு நானும் அதை பார்க்க தானே போறேன்னு அவன் சொல்றான். கோமதி அக்கா சொன்ன மாதிரி அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நீங்க சீக்கிரமா வாங்க வரும் என்று அவள் சொல்லவும், சக்தி, நீ பயப்படாத. அவன் என்னதான் பிளான் பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. நம்ம அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்போம். நீ எதுக்கும் பயப்படாத. அவன் அப்படி என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம், சரியா என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். சரி வரும், நீங்க இருக்கீங்கன்னு தைரியத்துலதான் நானே கொஞ்சம் தைரியமா இருக்கேன். அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு தெரியல. ஆனாலும் நம்ம இங்க உள்ள ஆளுங்கள் கிட்ட சொல்லி அவன் எங்க போறான் எங்க வரான்னு நானும் ஃபாலோ பண்ணதான் சொல்லி இருக்கேன். ஏன்னா நானும் சூதனமா இல்லாம விட்டுட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா அது ரொம்ப தப்பாயிடும் இல்ல, அதுக்காகத்தான் என்று அவள் சொல்லவும், கரெக்டான வேலை பார்த்த. அந்த ஆளுங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சொல்லு. ஆமா, அவங்க ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா என்று கேட்கவும், அவன் அடிக்கடி யாரோ ஒருத்தவங்களை போய் பார்த்துட்டு வரணும் மட்டும் சொல்றாங்க. அவங்க யாரு என்னன்னு தெரியல, பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அவன் என்னையோ இல்ல அக்காவையோ கடத்துவதற்கு பிளான் பண்றானா கூட எனக்கு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சீக்கிரமா வந்துருங்க என்று சொல்லி அவள் சொல்லவும், சரி சக்தி, நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீ தைரியமா இரு, சரியா என்று அவன் சொன்னான். சரி வருண், நான் பார்த்து பத்திரமா இருக்கேன். நீங்களும் வேலையை முடிச்சிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போயிருங்க, வெளியில எங்கேயும் சுத்தாதீங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் ஸ்வேதாவின் கல்யாணத்தை எப்படியாவது நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்று எண்ணத்தோடு பேசிக்கொண்டு விட்டு அவர்கள் போனை வைத்தார்கள். போனை வைத்த பிறகு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஸ்வேதா இருக்கவுமே ஸ்வேதா அதை கேட்டுவிட்டாள் என்று அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சக்தி, நீ என்ன சொல்ற? குணா உன்கிட்ட என்ன சொன்னா என்று அவள் கேட்கவும், அக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீ அத பத்தி கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன் இல்ல, நான் பாத்துப்பேன். அவன் என்ன பண்ணாலும் உன் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. நாங்க எல்லாம் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற?
அவன் என்ன பண்ணாலும் அதை முறியடிச்சு உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது தான் என்னோட கடமை. நீ கவலைப்படாம இரு என்று அவள் சொல்லவும், இல்ல சக்தி, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நாளா எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் கூடி வந்து இங்கிட்டு ஒரு பக்கம் குணாவோட தொல்லையா இருக்கு. நான் ராசி இல்லாதவளா போயிட்டேன். அதனாலதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது என்று அவள் சொல்லவும், என்னக்கா ஏதோ விஷயத்துக்கு ராசி அது இதுன்னு பேசுற? நீ நல்ல ராசியான பொண்ணுதான். நீ எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. நீ போற இடத்துல அப்படிதான் இருப்ப. தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிக்காத. நீ கல்யாண பொண்ணு, எப்பொழுதும் போல சந்தோஷமா இரு. உன் தங்கச்சி நான் இருக்கேன். எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? இத பத்தி நீ அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் எதுவும் பேசிக்காத. பாவம், அவங்க அப்புறமா பயந்துட போறாங்க. நானும் வரணும் இருக்கோம் இத பத்தி டீல் பண்றதுக்கு. நீ கவலைப்படாம சந்தோஷமா இருக்கா என்று அக்காவுக்கு அவள் ஆறுதல் சொன்னாள்.